இந்த கேள்வியில் 12,000 ரூபாய்க்கு 2.25 ஆண்டுக்கான 8% கூட்டு வட்டி காண்க அப்படின்னு சொல்கிறாங்களா. இப்போ 12,000 நம்ம வாங்கிட்டோம். முதல் வருஷம் 8% வந்து ஏறி இருக்குங்களா. ஓகே, அப்போ ஒரு குறிப்பிட்ட தொகை வந்திருக்கும். அந்த தொகைக்கு அடுத்த வருஷம் 8% ஏறுது. ஓகேங்களா. இப்போ 2 வருஷம் முடிஞ்சிருமா, 2 வருஷம் முடிவில் ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்கும். அடுத்து இன்னும் எவ்வளோ இருக்குன்னா நம்மளுக்கு இன்னும் 1/4 வருஷம் தான் இருக்குது, அதாவது 3 மாதம் தான் இருக்குது. இப்போ ஒரு வருஷத்துக்கு 8%ன்னா 3 மாதத்துக்கு இந்த எத்தனை சதவீதம் வருங்க, 2% வருமா. ஓகே, இப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு 2 வருஷம் வரையும் எவ்வளோ நம்மளுக்கு வட்டி வந்திருக்குன்னு தனியாக பார்க்குறோம். ஓகேங்களா, இது ஒன்றே ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு 2 வருஷத்தில் எவ்வளோ தனியாக வட்டி வந்ததுன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறமேலு இந்த 3 மாதம் இருக்குல்ல, இந்த 3 மாதத்தை மட்டும் தனியாக கால்குலேட் பண்ணுறோம். தனியாக கால்குலேட் பண்ணி அதை எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா, நம்மளுக்கு கூட்டு வட்டிங்கிறது என்னது, அசல்லிருந்து இந்த குறிப்பிட்ட அந்த 3 மாதத்துக்கு மட்டும் 2% கிடச்சிருக்குங்களா. ஓகேவா, இது வந்து நம்மளுக்கு இந்த 2 வருஷம் முடிவில் வந்த வட்டி, அந்த வட்டிக்கு ஒரு 2% கிடச்சிருக்குங்களா. ஓகே, அதுதானே கூட்டு வட்டி. கூட்டு வட்டிங்கிறது வட்டிக்கு வட்டி கிடைச்சது தான் கூட்டு வட்டி. ஓகேங்களா, அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கூட்டினோம் அப்படின்னா ஃபைனலாக டோட்டலாக அவங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து வட்டி கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம்னா, ரேஷியோ மெத்தட்லேயே சால்வ் பண்ணிடலாம். 2 வருஷத்துக்கான கோல்டன் ரேஷியோ நம்மளுக்கு தெரியும், 2:1 அப்படி ரைட் சைடில் எழுதிக்கிறேன். 2:1. ஓகே, எவ்வளோ ரூபாய்க்குன்னா 12,000 ரூபாய்க்கு. என்ன சதவீதம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 8% சொல்லியிருக்காங்களா. அப்போ 12,000 ரூபாய்க்கு 8% போட்டால் என்ன வருங்க, 12 8 சார் 96, 920 ரூபாய்ங்களா. இதுக்கு ஒரு 8% போட்டால் 0 6 8 சார் 48, 8 பேலன்ஸ் 4, 9 8 சார் 72, இங்கே ஒரு 4 76. அப்போது 2 டிஜிட்டா, அப்போ 76.80. டோட்டலாக எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கணும். 2:1ங்கிறது ரேஷியோ. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வருங்க, 0 6 2 சார் 12, 1 9 2 சார் 18, 1920ங்களா. இங்கே ஒரு 76 ரூபா இருக்குது. அது ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளோ வருங்க, 76.80. இதுதான் வந்து 2 வருஷத்தில் அவங்களுக்கு கிடைச்ச கூட்டு வட்டி. ஓகேங்களா, ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 2 வருஷம் இன்னும் ஒரு 3 மாதம் பாக்கி இருக்குது. அப்போ இந்த 3 மாதத்துக்கு கண்டுபிடிக்கணும்ல. அப்போ இந்த 3 மாதத்துக்கு வந்து அசல்லிருந்து பாருங்கள், இந்த அசல்லிருந்து அந்த 3 மாதத்துக்கு வந்து 2% வட்டி கிடைக்குமா. அப்போது அசலில் 2% எவ்வளோ வருதுங்க, 1%னா 120, 2%னா 240. அப்போது அந்த 240 போட்டுருணும். அதுக்கடுத்து இதுதானே 2 வருஷத்தில் வந்த வட்டி 1996. இதுக்கு 2% கண்டுபிடிக்கணும்ல. 1% வந்து 19.96னா 2% இன்னொரு டைம் போடுவோமா, 19.96. இப்போ டோட்டல் எவ்வளோ வருதுன்னு பார்க்குறோம். அதாவது 12, இந்த பேலன்ஸ் 1, 8 1 9, 3 9 எவ்வளோ வருதுங்க, 27 வருமா. 7 போட்டுருவோம், இங்கே புள்ளி இருக்குது, பேலன்ஸ் இங்கே 2 வந்துடும். 6 2 8, 8 9 17 9 26, 6 பேலன்ஸ் இங்கே 2, 9 2 11, 11 4 15, 15 2 17, பேலன்ஸு 1, 9 1 10, இங்கே ஒரு 2 12, 2க்கு 2 போட்டுருவோம், இங்கே பேலன்ஸ் வந்துருச்சு. அப்போ 1 1 என்னாச்சுங்க, 2 ஆகிடுச்சு. டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதுங்க, 2276.72. இப்போ ஆப்ஷன் பாருங்கள் எந்த இடத்துல இருக்குன்ட்டு. ஆப்ஷன் டி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா, தேங்க்யூ.